ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். பழைய பேண்ட் துணி. அதை எடுத்து இன்னைக்கு சூப்பரான ரீயூஸ் ஐடியா நம்ம பண்ண போறோம். இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு சூப்பரான பியூட்டி ப்ராடக்ட்க்கு ரிலேட்டடான ஒரு கிராஃப்ட் ஐடியா. ஸோ தொடர்ந்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சின்னதா வேணும்னா சின்ன சர்க்கிள் எடுத்துக்கோங்க. நான் சின்னதா எடுத்திருக்கேன். பெரிய ஒரு ப்ராடக்ட்டா வேணும்னா பெரிய சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 சர்க்கிள் ஒரே சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் முக்கியம். சரியா? சோ எந்த விதமான வேஸ்ட் கிளாத் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பேண்ட் துணி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டா நல்லா இருக்கிறதுனால நான் இத எடுத்துக்கிட்டேன். சோ எந்த வேஸ்ட் கிளாத் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுல இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல ஃபெவிபாண்ட், அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள்லயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடுங்க. சோ 2 சர்க்கிள் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 3 சர்க்கிள் கொஞ்சம் லேட்டா யூஸ் பண்ணலாம். சோ இப்ப இது 2த்தையும் பாத்தீங்கன்னா, அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. சரியா? சோ இப்படி ஒட்டினதுக்கு அப்புறமா, இதுல முக்கியமான விஷயம் பழைய துணி அப்படின்றபோது, இத அயர்ன் பண்ணி நீங்க சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னா தான், உங்களுக்கு கரெக்ட்டான சர்க்கிள் ஷேப் கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி நீட்டா ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. சோ நான் சொன்ன மாதிரி அயர்ன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா தான், உங்களுக்கு கரெக்ட்டான கட் பண்ற சர்க்கிள் சைஸ் வரும். இல்லன்னா சர்க்கிள் வந்து முட்டை ஷேப், ஓவல் ஷேப்ல கிடைச்சிரும். ஏன்னா நான் அந்த தப்ப பண்ணேன். அதனால அயர்ன் பண்றது முக்கியம். இல்லன்னா நல்லா பெண்ட் பண்ணி துணிய நல்லா ஃபிளாட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த சர்க்கிள் வரைஞ்சிருங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இத வந்து நம்ம இந்த நீட் துணிய அப்படியே ஒரு கார்னர்ல மட்டும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடுறோம். சோ தட் இந்த மாதிரி கேப் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பேண்ட் துணியில நம்ம அந்த பாவாடை, நாடா அதெல்லாம் போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. சரியா? இப்போ 3 பீஸ் ஆஃப் சர்க்கிள் கிளாத்த எடுத்துடுறோம். எடுத்துட்டு இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, இத வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த ஓப்பனிங் இருக்கு பாத்தீங்களா? இப்ப பாருங்க. இந்த ஓப்பனிங் வந்து நமக்கு அந்த பக்கம் இருக்கு. சரியா? இந்த பக்கம் பெண்டா இருக்கிற ரீஜன். சோ, அந்த ஓப்பனிங் இருக்கிற சைடுல மறுபடியும் ஃபெவிபாண்ட அப்ளை பண்ணிடுங்க. சரியா? கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த பாவாடை நாடா, இல்ல பேண்ட்ல அந்த நாடா நம்ம இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த மெத்தட்ல நம்ம ஒரு பக்கம் மட்டும் இதுல கம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுறோம். சோ உள்ளேயும் அந்த சைடுல தான் அப்ளை பண்ணியிருக்கோம். சென்டர்ல பண்ணல. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 பீஸ் சர்க்கிள்ஸ் ஒன்னோட ஒண்ணு நம்ம பைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது மேல இந்த மாதிரி ஃபெவிபாண்ட சைடுல ஃபுல்லா அப்ளை பண்ணிடுறீங்க. சரியா? சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த நீட்டான கிளாத் இருக்கு இல்லையா? அத இதோட சேர்த்து ஒட்டப் போறோம். சைடுல மட்டும் தான் ஒட்டணும். சரியா? இந்த மாதிரி அந்த கார்னர் பாத்தீங்களா? அந்த ஓப்பனிங் கார்னர் இருந்துச்சு இல்லையா? அத இதோட சேர்த்து இந்த மாதிரி இந்த சர்க்கிள் ஷேப்க்கு வர மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ இது 2த்துக்கும் நடுவுல 1 இன்ச் கேப் இருக்கணும். இங்க பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் நான் ஒட்டுன அந்த முனைக்கும், இந்த முனைக்கும் கேப் நெறைய இருக்கும். 1 இன்ச் கேப் விட்டு நீங்க எடுக்கணும். சரியா? சோ எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இதுல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அழகா இந்த மாதிரி கொஞ்சம் கார்னர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் நமக்கு. இப்போ இது மேல 3 சர்க்கிள இப்ப நம்ம ஒட்டப் போறோம். அத எப்படி ஒட்டப் போறோம்னா, உல்டா பண்ணி ஒட்டப் போறோம். சரியா? சோ இந்த மாதிரி நம்ம ஓட்டிட்டு, இதுல வந்து ஸ்டிச்சிங் பண்ண போறோம். சோ ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னா, நீங்க கார்னருக்கா தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஒரு ஒரு 0.5 சென்டிமீட்டருக்கு உள்ள வச்சு வேணா தைக்கலாம். தைக்கும்போது நெறைய பேருக்கு என்னன்னா, கோடு போட்டா மாரி தைக்க வராது இல்லையா? அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பென் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, இந்த மாதிரி சர்க்கிள் அந்த இடத்துக்கு ஏத்தா மாதிரி அப்படியே வரைஞ்சுட்டு, நீங்க அது மேல ஸ்டிச்சிங் பண்ணலாம். டெய்லரிங் மிஷின் எங்க வீட்லயே இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்க, அப்படியே டெய்லரிங் மிஷின்ல இப்படி சுத்தி இது ஃபுல்லா தச்சுருங்க. ஆனால், உள்ள அந்த நாடா மாதிரி நம்ம ஒண்ணு இன்சர்ட் பண்ணோம் இல்லையா? அதுக்கு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கோம் இல்லையா? அந்த கேப்ல படாதபடி இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணிடணும். சரியா? சோ ஸ்டிட்ச் பண்ணிட்டோம்னா, இது அப்படியே வந்து தலகாணி உறை எப்படி நம்ம காய போட்டோம்னா, அது அப்படியே உள்ள இருக்கிறது வெளியுமா, வெளில இருக்கிறது உள்ளயுமா வந்து பிரிச்சு எடுப்போம் இல்லையா? அந்த மாரி உல்டாவா இப்ப வந்து இதுல உள்ள இருந்து நம்ம அப்படியே இந்த துணிய அப்படியே வெளி சைடுல எடுத்துக்கிறோம். சரியா? சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த கிராஃப்ட் ஓவர். அப்புறம் இன்னும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதோட யூசேஜ் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே இது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒரு கிளாத் ப்ராடக்ட். இருங்க வீடியோ எண்ட்ல சொல்றேன். அதனால தான் வாயில வருது. ஆனா கண்ட்ரோல் பண்ணிடுறேன். சோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இது அப்சைட் டவுனா சாரி இன்சைட் டூ அவுட் சைடா அப்படியே வெளில எடுத்துடுறோம். ஓகேவா? சோ அப்படியே வெளில எடுத்துட்டோம்னா பாத்தீங்களா? ஒரு டைலரிங் மிஷின்ல தச்சா என்ன எஃபெக்ட் வருமோ, அதே மாதிரியே நல்லா தச்சிருக்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. பாக்குற உங்களுக்கு எப்படி தெரியுது? நல்லா ஸ்டிட்ச் பண்ணியிருக்கேன்ல கையிலேயே. சோ இந்த மாதிரி சூப்பரா நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துட்டோம்னா, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு.
இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல நம்ம ரோப் அப்படின்றத இன்சர்ட் பண்ண போறோம். அதுக்காக இந்த நம்ம சுடிதாருக்கு போடுற அந்த பாவாடை நாடா, இல்ல சுடிதார் நாடா எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அத என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு பக்கத்தில் பின்னை இன்சர்ட் செய்யவும். இந்த மாதிரி சேஃப்டி பின்ன நம்ம இது பண்ணிட்டு, பழைய ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லையா? எப்பப்பலாம் வந்து நமக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கோ, பேண்ட்ல பாவாடைலாம் இருக்கோ, அப்ப வந்து இந்த மாதிரி பின் யூஸ் பண்ணி அத இன்சர்ட் பண்ணுவோம். அதே மெத்தட்ல அழகா இந்த மாதிரி இது ஃபுல்லா நீங்க இன்சர்ட் பண்ணிடணும். இதுக்காக தான் நான் ஆரம்பத்திலேயே அந்த ப்ராசஸ் இந்த ஃபெவிபான்லாம் ஸ்டிக் பண்ணும்போது, கார்னர்ல ஸ்டிக் பண்ணேன். யூசுவலா வந்து டெய்லரிங் மிஷின்ல பண்ற இந்த வொர்க்க வீட்ல டெய்லரிங் மிஷின் இல்லாதவங்களும் பண்ணலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஏன்னா இந்த ஐடியா நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் டெய்லரிங் மிஷின் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடிஷனல் கிரிப்புக்காக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஈஸியா ஸ்டிச் பண்றதுக்காக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகா இந்த ட்ரா ஸ்ட்ரிங் ட்ரெண்டிங் சர்க்குலர் பேக் அப்படின்றது ரெடி ஆயிடுச்சு. பேக்ல இந்த பவுச் எது வேணாலும் சொல்லிக்கோங்க. ஸோ இதோட எக்ஸாக்ட் நேம் யார் யாருக்கு தெரியுமோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எனக்கு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப் வந்து ஃபெல்ட் பேப்பர்ல நான் கட் பண்ணி வச்சிருந்தேன். நேத்து வந்து ஒரு சூப்பரான ஒரு இயரிங் இந்த ஹார்ட் இன் ஷேப்ல பண்ணியிருந்தேன். ஸோ அதுல பேலன்ஸ் இருந்த ஹார்டின இதுல அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ இத வந்து அழகா இந்த கார்னர்ஸ்ல ஸ்டிச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். ஹார்ட் இன் ஷேப் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க? நம்ம செய்யற ஒரு பொருள்ல ஒரு அடிஷனல் டீடைல் ஆட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டே பார்க்கறதுக்கு சும்மா சூப்பரா அழகாயிடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி இந்த ஹார்ட் இன் ஷேப்ப இதுல இன்சர்ட் பண்ணியாச்சுன்னா, நம்ம ட்ரா ஸ்ட்ரிங் பவுச் ஆர் பேக் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே சர்க்கிள் சின்னதா இருந்தா சின்ன பேக், சின்ன பவுச் கிடைக்கும். சர்க்கிள் பெருசா இருந்துச்சுன்னா பெரிய பேக், ஹேண்ட் பேக் சைஸ் கூட நீங்க பெருசா இது வந்து பண்ணிடலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா? அதையும் இப்ப கொஞ்ச நேரத்துல டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹார்டினையும் இதுல நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம பண்ண வேண்டிய வேலை இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதுக்காக தான். இருங்க இன்னொரு ஹார்ட்டையும் இன்சர்ட் பண்ணிடுறேன். அதையும் பாருங்க. ஸோ நான் எப்படி ஸ்டிச்சிங் வந்து எல்லாமே கையில தான் பண்றேன். கொஞ்சம் பெரிய ஊசியா எடுத்துக்கோங்க. ஸோ தட் நீங்க போராட வேண்டாம். சின்ன ஊசியா இருந்தா ஃபோர்ஸ் நெறைய குடுக்கணும். சதக்குன்னு கையில குத்துருச்சுன்னா ஸோ கேர்ஃபுல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் டைம். இத அப்படியே நீங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம குட்டி பவுச் ரெடி ஆயிடுச்சு. ட்ரா ஸ்ட்ரிங் பேக் ரெடி ஆயிடுச்சு. ஹவ் இஸ் திஸ்? பெரிய சர்க்கிளா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா பெருசா நல்லா வரும். ஓகேவா? ஸோ சைஸ் வந்து உங்களோட விருப்பம் தான். சைஸுக்கு ஏத்த மாதிரி அந்த நீட்டா இருக்கிறதையும் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது அந்த நாடா நம்ம கோக்குறோம் இல்லையா? அந்த இது வந்து அதுக்கேத்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஜுவல்லரி, இயரிங் இல்ல குட்டி குட்டி மேக்கப் கிட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, அத இதுல போட்டு நம்ம கொண்டு போலாம். இப்போ நெறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, நெறைய ஜுவல்லரி வச்சிருப்போம். அது ஆர்கனைஸ்டா கொண்டு போகும்போது ஒண்ணோட ஒண்ணு கலஞ்சி நமக்கு அதுல இருக்க கல்கள்லாம் விழுந்துருமோ, அந்த ஸ்டோன்ஸ்லாம் விழுந்துருமோன்னு பயம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பேக்ஸா பண்ணி நீங்க ஜுவல்லரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் ஸ்டோர் பண்ணா கூட அழகா இத ஹேண்டியா கைக்கு வாட்டமா நீங்க வந்து பண்ணி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நீங்க இதுல எது வேணாலும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பேக்ல. ஸோ கிட்டத்தட்ட ட்ரா ஸ்ட்ரிங் பேக் அப்படின்றதுனால இங்க காயின் சேவ் பண்ணி வச்சிருக்கிற பர்ஸா கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பொருட்கள் சிலது வந்து உடையக்கூடாது, சிலது வந்து ஸ்கிராட்ச் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற பொருள்லாம் இந்த மாதிரி காட்டன் கிளாத்ல வச்சு நீங்க சூப்பரா யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகா கியூட்டா இருந்துச்சு இது பார்க்கும்போதே எனக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரா ஸ்ட்ரிங் பேக் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.